பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளை நாம் ஒரு மனதோடு 2020 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் நம்முடைய தேவனை ஆராதிக்கவும் நம்முடைய தேவனை துதிக்கவும் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு ஆராதனை செலுத்தும்படியாக பரலோகத்தின் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கைகளை உயர்த்தி சந்தோஷத்தோடு தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார். ஸ்தோத்திரம். நன்றியோட ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அந்த ஒரு அனுபவம் உள்ளவர்கள், தேவன் என்னை பாதுகாத்தார் என்ற அந்த உணர்வு உள்ளவர்கள் கைகளை ஊற்றி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். என்னை கடந்த பகல் முழுவதும் பாதுகாத்தார், அதற்காக ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரி நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தாரு, அந்த ஒரு உணர்வு இருக்கிறதா? கைகளை ஊற்றி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா, எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமே. என்னை எழுந்திருக்க செய்தது என்னுடைய தேவன். தேவனுடைய கிருபையாலே நான் இந்த நாளை பார்க்க செய்தார். ஆமேன். என்னை போல படுத்து தூங்கினவர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டார்கள்? எத்தனை பேர் விழித்து கொள்ள முடியாமல் போன போது? ஆமேன். எத்தனை பேர் வேதனை மத்தியில் துக்கத்தின் மத்தியில் இருக்கும்போது இந்த நாளை என்னை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆமேன். இந்த பகலில் நம்மை வெற்றியோடு நடத்துகிற தேவன். ஆமேன். இந்த பகலில் நம்மை வெற்றியுடன் நடத்துகிறவர் நம்முடைய தேவன். அதனால் அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். 7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். 11-12. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். பாருங்க. ஆமென். தேவனுடைய கேடகம் நம்மை சுற்றிடம் இருக்கிறதுனால் சோத்திரம் செலுத்துவோம். 360 டிகிரியில தேவனுடைய கேடகம் நம்மை சுற்றி வைத்திருக்கிறார். அதனாலே நாம் சொல்லுவோம், ஆயுதம் எனக்கு பலிக்காது, ஆயுதம் எனக்கு வாய்க்காது என்று சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறதுனாலே நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அதற்காக ஸ்தோத்தரிப்போம். நாம் ஒரு மனதோடு ஜெபிப்போம். எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி ஒரே மனதோடு ஆமேன் நாம் ஜெபிப்போம். யாரும் அது ஆமேன் அலட்சியமா எண்ணாதீங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீமே, ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யணுமே. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். கடந்த பகல் முழுவதும் பாதுகாத்து நடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடு இந்த நாளில் எழுந்திருக்க செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பகலில் எங்களை வெற்றியுடன் நடத்தி கொண்டு போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதன் மீது உம்முடைய அற்புதத்தின் கரத்தும் நீட்டி ஆமேன் மழையையும் பனியும் பெய்யட்டும் அப்பா. ஆமேன். எல்லா இடத்திலும் உம்முடைய கிருபை கடந்து வரட்டும். உம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிற, பாரத்தோடு இருக்கிற, ஆமேன் சோர்ந்து போயிருக்கிற அந்த இடங்களில் கர்த்தாவினுடைய கரத்தை நீட்டி அவருடைய தொழுவதற்காக ஸ்தோத்திரம். சூரிய செடியின் கீழே போதும் கர்த்தாவே, போதும், இனி முன்னேறி போக வேண்டாம் அப்பா, இன்னைக்கு முன்னேறி போக முடியாது என்று சோர்ந்து போயிருந்த ஏலியாவை ஆமீன் எழுந்திருக்க செய்து அவனுக்கு உணவை கொடுத்து அவனுக்கு பலன் கொடுத்தது போல இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற அநேகரை கர்த்தாவே இயேசு நாமத்தில் பலனை பெற்றுக்கொள்ளட்டும். சோர்ந்து போயிருக்கிற ஆமீன் போதும், இனி போக முடியாது என்று ஆமீன் என்று சொல்லி வேதனையோடு பாரத்தோடு இருக்கிற சிலர் மீது அப்பா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒரு தேவனுடைய கிருபையின் வல்லமை இறங்கி வரட்டும். ஆமேன். இந்த நாளில் அப்படியே ஒரு நாளை மாறட்டும். வியாதி இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசு நாமத்தில் வியாதியஸ்தர்கள் சுகமாகட்டும். கர்த்தருடைய அற்புதத்தின் கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது வைத்ததற்காக ஸ்தோத்திரம். விடுதலை கொடுக்கவும் நீர் போதுமானவராக இருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை சுகமாக்கும் யெகோவா ராஃபா என சொன்னீங்களே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பகலில் உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய சுகத்தும் அளிக்கும் கரத்தை நீட்டினதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் சுகமாக்கும் வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம். எங்களுக்கு தெரியும் நீர் வல்லமை சுகத்தை கொடுக்கிறவர். சகல வியாதியின் மீதும் நீர் விடுதலை கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் கால் பாதத்தில் ஆமென் வீக்கமாக இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். சுகமாக்கும் யெகோவா ராஃபாவின் கரத்தை நீட்டி நீர் அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. டாக்டர்களால் கைவிடப்பட்ட வியாதியஸ்தர்கள் அவருடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எங்களுக்கு தெரியும் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று
எங்களுக்கு தெரியும் தகப்பனே. இந்த நாளில் அற்புதங்களின் தேவனா இருக்கிறவரே, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஆமென். பண கஷ்டத்தில் வேலையின் கடினத்தின் நிமித்தம் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக செபிக்கிறோம். இந்த நாளில் சுகத்தை கொடுங்க. ஆமென். அவருடைய வாழ்க்கையில புதிய பெலனும் புதிய வல்லமையும் பெலனும் கொடுங்க. ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜபத்தை கேட்ட தேவனுக்கு ஒரு முறை கூட கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய நிம்மதியும் அசாதாரணமான தேவனுடைய ஃபேவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமாய் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:18 வசனம். நேற்று காலையில் நாம் சபை ஆராதனையில் இதை தியானித்தோம். ஒரு முறை கூட இது உங்களுக்கு ஞாபகப்படுத்த பாஸ்டர் விரும்புகிறதுனால இதை தியானிப்போம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இது கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாமை பொறுத்தவரை எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்வது கடினமாக இருக்கும். ஆமென். ஒரு மனுஷனோடு நாம் நெருக்கமாக இருக்கும்போது தேங்க்யூ என்று நாம் நெருக்கமாக சொல்லும்போது, தேங்க்யூ என்று சொல்லும்போது அவர் நாம் சொல்லுவோம், ஆமென், ஓகே, பரவாயில்ல, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆனால் அனுதினம் கடந்து போகிற தேவ பிள்ளைகளோட பரிசுத்தர் சொல்லுகிறார், ஆமென், சில நாள் சந்தோஷத்தின் நாளாக இருக்கலாம், சில நாள் துக்கத்தின் நாளாக இருக்கலாம். ஆமென். பல விதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று. வசனம் சொல்லுகிறது நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. நாம் முறுமுறுக்க கூடாது. முறுமுறுத்ததினாலே பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் தோல்வி அடைந்தார்கள். ஆமென். செங்கல் கடந்து அவர்கள் போன பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். மோசோடு முறுமுறுத்தார்கள், தேவ பிள்ளைகளோடு முறுமுறுத்தார்கள், தேவனோடு முறுமுறுத்தார்கள். எப்போதும் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, உங்களை நடத்துகிறவர்களுக்கு நேராக நீங்கள் முறுமுறுக்கும் போது நீங்கள் முறுமுறுக்கிறது நடத்துகிறவர்களை அல்ல, தேவனுக்கு நேராக நீங்கள் முறுமுறுக்கிறீர்கள். அதனால முறுமுறுக்க கூடாது. சிலருக்கு என்ன கிடைத்தாலும் சந்தோஷம் இருக்காது. என்ன சொல்லுவோம், ஆமென் என்று அப்படி சொல்லக்கூடாது. தேவன் கொஞ்சம் கொடுத்தாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவன் அதிகமாக கொடுத்தாரா அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வேலை சின்னதாக இருக்கிற சின்ன வேலையை அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது நமக்கு வேலை இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் சின்னதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும் அதற்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நேற்று காலையில் இப்படியா நாம் சிந்தித்தோம். ஸ்தோத்திரம் சொல்லும் போது தேவனை நம்மிடத்திலே நாம் கவர்ந்து இழுக்கிறோம். முறுமுறுக்கும் போது என்ன செய்யறது பிரதரே, ஒன்றும் இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லையே என்று நாம் சொல்லும் போது நாமை தேவனிலிருந்து நாம் தள்ளி விடுகிறோம். ஆமென். முறுமுறுக்கிற இடத்தில் தேவன் வருவ மாட்டார். முறுமுறுக்கிற இடத்திலிருந்து தேவன் ஆமென் மாறி போய் விடுவார். ஆமென். நாம் இப்படியே சொல்லி கொண்டிருப்போம், ஐயோ என் வேலை போயிடுச்சு, வேறு வேலை தேடினா ஒன்றும் இல்லை, ஆமென், எனக்கு அதிக சம்பளம் இல்லையே என்று இப்படி குறை சொல்லி கொண்டு இருக்கிற இடத்துல தேவனுடைய ஆவியானவர் வரமாட்டார். அவர் தள்ளி நிற்பார். ஆனால் நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்கள் இடத்துல பிரச்சனை இல்லை பிரதர, தேவன் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிற இடத்துல தேவன் நேசித்து அவருடைய இடத்துல வந்து அவளை அடுத்த ஒரு லெவலில் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதனாலே நாம் முறுமுறுக்கிறவர்களாய் அல்ல, நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இதனுடைய உண்மையான ஒரு அர்த்தம் என்ன என்றால், ஆமென், இன் எவ்ரிதிங், ஆமென், தேங்க் காட் இன் எவ்ரிதிங், எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நோ மேட்டர் வாட் த சர்க்கம்ஸ்டன்ஸ் மே பி, சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும், ஆமென், அதற்கு மத்தியில் ஆமென் உங்களுக்கு பதில் வரும், இந்த பிரச்சனைக்கு பதில் வராது என்று நினைத்திருக்கலாம். ஆமென். சூழ்நிலைகள் கடினமாக இருந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நோ மேட்டர் வாட் த சர்க்கம்ஸ்டன்ஸ் மேபி, ஆமென், சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்? தேவனை துதிங்கள் என்று தேவன் சொல்கிறார். தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்கள் என்று சொல்கிறார். இதுதான் கிறிஸ்துவுக்குள், ஆமென், கிறிஸ்துக்குள் இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். தேவன் உங்களை அழைத்தாரா? உங்களுடைய தேவன் இயேசுவா இருக்கிறாரா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்களா? உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நோ மேட்டர், ஆமென், வாட் த சர்க்கம்ஸ்டன்ஸ் மேபி, ஆமென், சூழ்நிலைகளை பார்க்கும்போது எல்லாம் எதிர்மறையாக இருக்கலாம், ஒரு ஓப்பம் இல்லாமல் ஓப்லெஸ் சுச்சுவேஷனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆமென், கிறிஸ்துவுக்குள் மறைந்து இருக்கிற தேவ பிள்ளையே,
கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிற தேவ பிள்ளையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் தைரியமாய் சொல்ல வேண்டும். காரணம், அதை மாற்ற தேவனால முடியும். கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தீமையாய் ஒன்றும் நடக்காது. ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கொரிந்தியரை நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஆமென். இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுதலையாக்க தேவனால முடியும் என்று விசுவாசித்து நாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால் நிச்சயமாய் விடுதலை, கண்டிப்பா விடுதலை நிச்சயம். அதிலிருந்து நாம் வெளியே வருவோம். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒரு நாளும் நீங்கள் தோல்வி அடைந்து போக மாட்டீர்கள். அதனால் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளையோட பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நோ மேட்டர் வாட் த சர்க்கம்ஸ்டான்சஸ் மே பி, ஆமென், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஒரு நம்பிக்கையும் இல்லாமல், ஆமென் ஆமென், எல்லாரும் அழுது கொண்டிருக்கிற ஒரு வீடு, லாசருடைய வீடு. அந்த வீட்டிலே நம்முடைய ஆமென் நம்முடைய இயேசு கடந்து போகிறார். அவர்களோடு சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, விசுவாசிங்க என்று சொல்லுகிறார். பிதாவோட ஸ்தோத்திரம், பிதாவே நீர் எப்போதும் இந்த ஜபத்தை கேட்கிறீர் என்று சொல்லுகிறார். அதே பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையானாலும் அப்பா நீர் ஜீவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், நீர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அப்பா சூழ்நிலையை மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம் என்று சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி கொடுக்க நீர் வல்லமுள்ளவராக இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று நாம் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் சொல்லணும். கடன் அதிகமாயிடுச்சுன்னு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது, வியாதி வந்துடுச்சுன்னு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி கொடுக்க வல்லமுள்ளவர். ஆமென். லாசருடைய குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றி தந்தவர் இன்றைக்கும் என்னுடைய வாசமாக இருக்கிறார், என்னோட வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த சூழ்நிலையை மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது கூட ஒன்றை கூட சொல்கிறேன், மனுஷர்களோடு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனோடு மட்டுமல்ல, உங்களுக்கு உதவி செய்தவரை மறந்து விடாதீங்க. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து ஒரு வழியை காண்பித்த, உங்களுக்கு உங்களுடைய பயோடேட்டா ஒரு இடத்துல கொடுத்த, உங்களுக்கு ₹1 கொடுத்து உதவி செய்த, உங்களுடைய பிள்ளைகளுக்கு யாராலும் வந்து உதவி செய்த அவர்களை மறந்து விடக்கூடாது. எல்லாருக்கும் நன்றி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவ பிள்ளையுடைய குணநலமாக இருக்கிறது. இன்று முதல் நீங்கள் சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. ஆமென். சூழ்நிலை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், ஆமென், சூழ்நிலையே இதை மாற்ற வல்லமுள்ளவர் என்னுக்குள் வாசம் இருக்கிறார், என்னோடு வாசம் இருக்கிறார். வியாதியே இதை குணமாக்க வல்லமுள்ளவர் என்னில் வாசம் இருக்கிறார், எனக்குள்ள வாசம் இருக்கிறார் என்று சொல்லி சூழ்நிலையை பார்த்து ஜெயித்து முன்னேற வேண்டும் என்று பரிசுத்த ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய விரும்புகிறார். ஆமென். we are shining by the power of Holy Spirit. God bless you. God bless you. God bless you.